விஷாலம் ஸ்டுடியோஸ் ஜான் மேக்ஸ் அவருடைய தயாரிப்பில் விசி வடிவடியான அவருடைய இயக்கத்தில் சவுகார்பேட்டை நானும் லக்ஷ்மி ராய் நடிகர் விவேக் அவர்கள் பருத்திவீரன் சரவணன் அவர்கள் மற்றும் பலர் எல்லாரும் நடிக்கக்கூடிய ஒரு படம். முதல் முறை எனக்கு வந்து ஒரு டபுள் ஆக்ஷனுக்கான ஒரு வாய்ப்பு அண்ட் புது தோற்றத்தில் ஒரு வாய்ப்பு. பூ படம் பண்ணும்போது ஒரு அது வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக இருந்தாலும் ஒரு லிமிட்டெட் ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக இருந்தாலும் எனக்கு அந்த ஹோம்ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. கதையில் நம்மளை வந்து மாற்றி காட்டுறாங்க, இயக்குனர் வித்தியாசமாக யோசிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு த்ரில் இருந்துச்சு. அந்த ஒரு சுவாரஸ்யத்தை வந்து இந்த கதை மூலியமாக வடிவடியான் சார் ஏற்படுத்தியிருக்காரு. ரொம்ப நாளாக நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அந்த ஒரு வாய்ப்பு இன்றைக்கி ஏற்படுத்தியிருக்கு. அதை கேட்டவொன்னே இமீடியட்டாக ஷூட்டிங் போகணுன்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய விஷுவல் கிராஃபிக்ஸ், நிறையா சேஞ்ச் ஓவர்ஸ் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ்க்கு நிறையா ஸ்கோப் இருக்கும். நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர், ஃபாஸ்ட் பேசி ஃபிலிமாக தான் இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணுறோம். நானும் லக்ஷ்மி ராய் ஃபஸ்ட் டைம் பேர் பண்ணுறோம். ரெண்டு பேருக்குமே நிறையா ஸ்கோப் இருந்தது. ஃபோட்டோ ஷூட் அப்பயே ஒரு பெரிய த்ரில் இருந்துச்சு. ரெண்டு பேரும் விதவிதமான கெட்டப்ஸ் பண்ணிட்டு வரும்போது பார்க்கும்போதே ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்துறது. அண்ட் வெரி த்ரில்ட் அபவுட் இட். நல்ல டீம். ஜான் மேக்ஸ் அவர் ரொம்ப செலக்டிவான படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவார். ஸோ இந்த கதை கொண்டு வரும்போது ஒரு குவாலிட்டியான படமாக இருக்கும்னு நம்பிக்கை இருந்துச்சு. வடிவடியாக நல்ல நடிகரும். ஸோ நடிப்பு மூலிமா வந்து எனக்கு நிச்சயமாக தெரியும் அவர்கிட்ட வந்து எனக்கு ப்ராப்ளி ஏதாச்சும் பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னா அவரை பார்த்து கூட கற்றுக்கலாம். நல்ல பர்ஃபார்மன்ஸ் வாங்கிடுவார். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். நிச்சயமாக நல்ல படத்தோடு உங்கள் எல்லோரும் மகிழ்ச்சிப்படுதுன்னு நம்புகிறேன். லுக்கிங் ஃபார்வர்ட் டு என்னோடய ஃபஸ்ட் ஹோம் ப்ரொடக்ஷன் நம்பியார். ஏப்ரல் எண்டு ரிலீஸ் பிளான் பண்ணுறோம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் இன்றைக்கி எங்கள் கூட இருக்க வேண்டும். நல்வாழ்த்துக்களும் இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். Saukarpet is my next venture in Tamil. Very excited about this project. This is my third horror comedy film and looking forward for this because it's just not a horror comedy but ஒரு different plot இருக்கு இது horror film. Posters பார்த்தாவே உங்களுக்கு நிறைய shades கொடுத்துருக்கோம் நாங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி லைன், something related to Saukarpet as well and a very different film for all of us. எனக்கு வந்து இட்ஸ் டோட்டலி அ வெரி ஃப்ரெஷ் யூனிட் நான் சொல்ல, ஒரு ஃப்ரெஷ் டீம். என்னோட co-star for the first time Srikanth, we are acting together. I'm very excited, looking forward to work with him. First time I'm working with the director, first time producer கூடவும் first time தான். So it's a first time working with the entire team and entire team has put in their efforts and they're all talented people. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது because they are quick, they are fast, at the same time அது ஒரு aggression to like improvise a lot of things அந்த மாதிரி எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். So it's a positive sign. So I personally I'm taking so much of interest towards this film is because இந்த படத்தில் வந்து எனக்கு நிறைய ஒரு ஹோம்லி டச்சும் இருக்குது. ரொம்ப நாளாக தமிழ் இண்டஸ்ட்ரி அந்த ஹோம்லி லுக் நான் ப்ளே பண்ணுறது பார்த்ததில்லை. ஸோ this film will have all of that. ஸோ எனக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ I think I will give my best. I'm looking forward to start the film shoot. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வடிவுடையானோட செகண்ட் ஃபிலிம் சவுகார்பேட்டை. இந்த படத்தில் ஸ்ரீகாந்த், லக்ஷ்மி ராய், அப்புறம் பருத்திவீரன் சரவணன், வடிவுக்கரசி, பவர் சீனிவாசன் நிறைய பேர் நடிக்கிறாங்க. இந்த படம் வந்து ஹியூமராகவும் த்ரில்லிங்காகவும் இருக்குது. இந்த 2015 ஒரு பெரிய வெற்றி படம். இந்த படம் வெற்றியடைய இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், சப்போர்ட்டர்ஸ் எல்லாரோட ஆதரவும் தேவை. நன்றி, வணக்கம்.
எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். சவுகார்பேட்டை திரைப்படத்துடைய இயக்குனர் விசி வடிவுடையார் நான் தான். சவுகார்பேட்டை என்கிற ஒரு களத்தை தொட்டிருக்கேன். சவுகார்பேட்டைன்னு சொன்னாலே சென்னையில் பணம் புழங்கக்கூடிய ஒரு ஏரியா. அங்கே பேய் புரண்டா எப்படி இருக்குங்கிறது தான் படத்துடைய களமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டெல்லிங் வே பண்ணியிருக்கேன். ஸ்ரீகாந்த் நானும் இணைகிற முதல் படம். ஸ்ரீகாந்த் சாருக்கு இது இன்னொரு வருஷனான பெர்ஃபார்மும் இன்னொரு வருஷனான டைமென்ஷனும் இந்த படத்தில் இருக்குங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கையாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் ராயலட்சுமி அவங்க நிறைய காஞ்சனா, அரண்மனை எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நல்ல ஹீரோயினி அப்படின்னு இருக்கும். அவங்களுக்கு இன்னொரு வருஷனான பெர்ஃபார்ம் இந்த படத்தில் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் படத்துடைய தயாரிப்பாளர் ஜான் மேக் சார், அவங்க இதுக்கு முன்னாடி சாட்டை அப்புறம் மைனா போன்ற படங்களை தயாரித்தவர் இந்த படம் தயாரிக்கிறாங்க. நான் அந்த கன்சர்னோட சேரும்போது மிகப்பெரிய படமாக கொடுக்கணுங்கிறதுக்காக பெரிய அளவில் விஷுவல், பெரிய அளவில் ஹியூமர், எல்லா தரப்பான ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற அளவுக்கு இந்த படம் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி படம் ஸ்டார்ட் பண்ணுறேன். கூடிய சீக்கிரம் ஒரு மெகா ஃபிலிமாக கொண்டு வந்து சேர்ப்பேங்கிற நம்பிக்கையோட இந்த படத்தை தொடங்குறேன். உங்கள் பிளெஸிங் எனக்கு வேணும். தேங்க்யூ. சார் வணக்கம், நான் ஜான் மேக்ஸ் பேசுகிறேன். எங்கள் நிறுவனம் வந்து மைனா சாட்டைக்கு அப்புறம் மொசகுட்டி பண்ணோம். இப்போ வந்து சவுகார்பேட்டை வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு பயங்கர கமர்ஷியலான படம். இதில் ஒரு 15 ஆர்டிஸ்ட் கிட்ட பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஒரு காமெடி படம் தான் இது. பேய் காமெடினா எப்போவுமே எல்லாருக்குமே பிடிக்கும். சின்ன குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு டைப் தான் அது. இந்த படம் வந்து ஒரு ஜூன்லேயே நாங்கள் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஓகே சார், தேங்க்யூ, நன்றி. நான் ஜான் பீட்டர், சவுகார்பேட் படத்துடைய இசையமைப்பாளர். இயக்குனர் திரு விசி வடிவுடையான் அவர்களோட நான் பணிபுரிகிற 2வது படம். இந்த படத்தை திரு ஜான் மேக்ஸ் அவர்கள் தயாரிக்கிறாங்க. ஒரு பிரம்மாண்டமான தயாரிப்பாளரும் பிரம்மாண்டமான இயக்குனரும் இணைந்து பணிபுரிகிற ஒரு பிரமிப்பான படம் இது. படம் வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். அதனால் படத்தில் இருக்கக்கூடிய 4 பாடல்களும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னலில் உருவாகியிருக்கு. படத்தோட பின்னணி இசை மிகவும் பரபரப்பாக பேசப்படும். இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நன்றி.